ரஜியோட பானிபூரி சாப்பிடுங்க. குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டான பானிபூரி சாப்பிடுங்க. உருண்டை உருண்டையான ரஜியோட பானிபூரி சாப்பிடுங்க. வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க. பெரிய பெரிய பானிபூரி சாப்பிட வாங்க. இனிப்பான புளிப்பான பானிபூரி சாப்பிட வாங்க. உங்க வயிறு நிறைய பானிபூரி சாப்பிட வாங்க. ரஜியோட சுவையான பானிபூரி சாப்பிட வாங்க. ரஜு ராணி, பானிபூரியோட பாலி வாசனை இங்க வரைக்கும் வருது. நம்ம இப்ப பானிபூரி சாப்பிட்டே ஆகணும். ரஜு ராணி, பானிபூரிய எடுத்து வை. ரஜு ராணி, பானிபூரி தெரியா எனக்கு? வாயா பேச தெரியாதவனே. எல்லாருக்கும் 10 ரூபாய்க்கு 6, ஆனா உனக்கு ஸ்பெஷலா 10 ரூபாய்க்கு 2. சாப்பிடுறியா? நீ ஒண்ணு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். ஆனா உன் கையால கொடுக்கணும், பாசமா கொடுக்கணும். சரியா? குடு குடு. இத பிடி. சரி, ஒரு விஷயம் சொல்லு. புளிப்பா வேணுமா இல்ல இனிப்பா வேணுமா? அட ஏன் லட்சு ராணி, நீ விஷத்தை கொடுத்தாலும் நான் குடிச்சிடுவேன். கண்டுக்க மாட்டேன். சின்னதா இருக்கிறது சாப்பிடுறியா இல்ல பெருசு பெருசா கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆனா நீ பாசமா கொடுக்கணும். சரியா? சரியா? உனக்கு நான் பாசமா தான் தருவேன். சீக்கிரம் கொடு, இல்ல நான் காத்துட்டு இருந்து இங்கே செத்து போயிடுவோம் போல இருக்கு. லட்சு ராணியோட பாசம் எனக்கு மட்டும். இந்தா, பேச தெரியாதவனே. எப்படி இருக்கு என்னோட பானிபூரி? ரொம்ப நல்லா இருந்துச்சு லட்சு ராணி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசே குளிர்ந்து போச்சு. புளிப்பா சாப்பிடுறியா? லட்சு ராணி, நீ விஷத்தை கொடுத்துரு. நான் சாகணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பாத்துக்கிட்டே சாகணும். விஷத்தை குடு குடு குடு. ஐயோ லட்சு ராணி, நீ என்னமா பண்ண எனக்கு? சரி, பானிபூரி சாப்பிடலாம். லட்சு பாப்பா, பானிபூரி குடுமா. ஏன் சைஸ் குடுமா, குடு. அடடா, என்னோட சின்ன பையா. பானிபூரி சாப்பிடுறியா? ஆமா. புளிப்பா சாப்பிடுறியா இல்ல இனிப்பா சாப்பிடுறியா? நான் ரெண்டுத்தையுமே சாப்பிடுவேன். ரெண்டும் சாப்பிடுறியா? சின்னதா குடுக்கவா இல்ல பெருசா குடுக்கவா? பெருசா இருக்கிறதே குடு. இரு, இந்த அப்படி. ரொம்ப அன்பா பண்ணிருக்க, அப்படியே அன்பா சாப்பிட்டு. ஆமா, எப்படி இருக்கு ரஜியோட பானிபூரி? உன்னோட பானிபூரி என்னைக்காவது நல்லா இல்லாம இருந்திருக்கா? இன்னும் சாப்பிடுறியா? சின்னதா வேணுமா இல்லனா உனக்கு பெருசா வேணுமா? சின்னதா இருக்கிறது குடு. ஆனா என்கிட்ட சின்ன சைஸ் இல்லையே, பெருசா தான் இருக்கு. அப்ப பெருசா இருக்கிறதே குடு. வேணுமா? சரி, இப்பவே குடுக்கறேன். இன்னும் வேணுமா? உன் பானிபூரி சாப்பிடுறதே தனி சுகம்தான். உன்னோட பானிபூரி சாப்பிட்டு நான் செத்து போயிடுவேன். குடு குடு, இன்னொன்னு குடு. சாகணுமா? பானிபூரி சாப்பிட்டே சாகணுமா? சரி, இரு, உனக்கு ஒரு ஸ்பெஷல் பானிபூரி தரேன். அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ செத்துருவ. அங்க பாரு, அங்க பாரு. இல்ல, பாசமா என் கையால இத நானே உனக்கு ஊட்டி விடுறேன். சரியா? இந்தா. ரொம்ப எரியுது. இது காரமா இல்ல விஷமா? நீதானே சொன்ன. நீதானே சொன்ன எது வேணாலும் கொடுன்னு. ரொம்ப காரமா இருக்கு. அட சின்ன தம்பி, சாப்பிட்ட பானிபூரிக்கு காசு கொடுத்துட்டு போ. ராஸ்கல் ஓடிட்டான். என் இதே ராணி, குடு குடு குடு. நீ பானிபூரி
குடுத்துடுமா குடுத்துடு. ஏய் ரஜு, ஒரு பிளேட் பானிபூரி கொடு. குடிகாரன் திரும்பவும் வந்துட்டியா இங்க ஃப்ரீயா வாங்கறதுக்கு? ஏய் இல்ல, உன் பானிபூரி ரொம்ப நல்லா இருக்கும். குடு ப்ளீஸ். முதல்ல இது இங்க இருந்து எடு. அட குடு ரஜு. இந்தா குடிகார தின்னு. முதல்ல கிளம்பி இங்க இருந்து. இதுதான் என்னோட தண்ணி, இதுவும் பூரி. உன் பானிபூரிய சாப்பிட்டுட்டு நான் செத்து கூட போகலாம் போ. முடிஞ்சுச்சா? இப்போ என்ன நடந்துருச்சு ரஜு? வயித்துல ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு எனக்கு. போடா போடா. ஏல இன்னொன்னு கூட எனக்கு ப்ளீஸ், உன் கையால கூட. இந்தா இத வாங்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன டேஸ்டியா. என்ன பண்ற? ஏய் அபு அபு ரச்சு மேலே கை வைப்பியா? அடிக்காத ரச்சு மேலே கை வைப்பியா? என்ன தைரியம் ஏன் மேல கை வைப்ப? பொறுக்கி இனி இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த பக்கம் மட்டும் வந்த உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். ரச்சியோட பானிபூரி சாப்பிட வாங்க. சின்ன சின்ன பெரிய பெரிய பானிபூரி சாப்பிட வாங்க. எல்லாரும் வாங்க. எவ்வளோ இடத்துல காட்டிட்டேன், ஒன்னும் சரிபட்டு வா. அதுல சில பேர் சொன்னாங்க, ரச்சோ ரங்கம்மா போய் பாரு சரியாயிடும்னா. வயிற்றுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா. ரச்சோ ரங்கம்மா, நீ போட்டு கொடுக்கறதுல எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். உன்னோட பக்குவத்தை பார்த்து நான் தங்கத்தாலேயே அலங்கரிப்பேன். அப்படியா? சரி இருங்க. ஒன்று போதும். நீ ஒரு தடவை போட்டாலும் நல்லா போடணும். என் வயிறு சரியாகணும். இந்தாங்க சாப்பிடுங்க. ரச்சோ ரங்கம்மா, என் வயிறு சரியாயிடுச்சு. நான் 2 நிமிஷத்துல வரேன். இந்த இத புடி. நல்லா போடுற மணி. இரு வந்துட்டேன், கதவை தட்டாத. எல்லாம் சரியான லூசு பசங்களா தான் இருக்காங்க. என்ன பைத்தியக்கார கஸ்டமர் அவன். நான் அதுல ஒண்ணுமே போடல, ஆனா வயிறு வலி சரியா போச்சான். அப்புறம் எனக்கு தங்க செயின் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்.